துபாய் விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விபத்தில் சிக்கி நொறுங்கியது. இதில் போர் விமானி நமன் சியால் உயிரிழந்திருக்கிறார். கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து கண்காட்சிக்கு சென்றபோது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. முதல் 4 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. கடைசி நாளான நேற்று ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது. பல்வேறு நாட்டின் போர் விமானங்கள், தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டன. இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்திய விமானப்படை சார்பில் தேஜஸ் LCA MK1 அதில் கலந்து கொண்டது. அப்போது நேற்று ஏரியல் டிஸ்பிளேவில் LCA MK1 கலந்து கொண்டது. விமானத்தை விங் கமாண்டர் நமன் சியால் இயக்கினார். அப்போது எதிர்பாராத விதமாக LCA MK1 விபத்தில் சிக்கி நொறுங்கியது. அப்போது நமன் சியால் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பான பதைபதைக்கும் வீடியோ வெளியாகி அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேஜஸ் விமானம் கடந்த 2016ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த விமானம் விபத்தில் சிக்குவது இது 2வது முறை. ஏற்கனவே இதுபோல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பும் அப்போது நிகழவில்லை. நமன் சியாலின் இழப்பு நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நமன் சியால் ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவர். கங்ராம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு வயது 34. நமன் சியாலின் மனைவியும் இந்திய விமானப்படை அதிகாரியாக உள்ளார். இவர்களுக்கு 6 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். திரா பகுதியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் பயிற்சியை தொடங்கியுள்ளார். நமன் தன் பெற்றோர் மற்றும் குழந்தைகளுடன் கோவை சூலூர் விமானப்படை தள வளாகத்தில் வசித்து வந்திருக்கிறார். அவரின் மனைவி கொல்கத்தாவில் பயிற்சியில் இருக்கிறார். சியாலின் அப்பா ஜெகநாத் இந்திய ராணுவத்தின் மருத்துவ பிரிவில் சிறிது காலம் பணியாற்றி பிறகு கல்வித்துறையில் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிகவும் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய நமன் சியாலுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்க இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவரின் மறைவுக்கு இந்திய ராணுவத்தின் முப்படை தளபதி, ஹிமாச்சல் பிரதேஷ் அரசு, அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.